வெல்கம் டு அனஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குலோப் ஜாம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குலோப் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: குலோப் ஜாம் மாவு ஒரு பாக்கெட், சுகர் 700 கிராம், மைதா மாவு 2 ஸ்பூன், நெய் 100 கிராம், ஏலக்காய் தூள் தேவையானது, பால் 100 மில்லி. குலோப் ஜாம் மாவை ஒரு பவுலில் கொட்டி கட்டியாக உள்ளதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 ஸ்பூனு, அதை இதில் போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லாவே பிசைஞ்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு அப்படியே இதை மூடி வச்சுக்கலாம். குலோப் ஜாமுக்கு தேவையான சிரப்பு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க. கடாயை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 700 கிராம் சுகர், அதை போட்டுக்கலாம். நம்ம சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுல்லே தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சுகர் கரையிறதுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லாவே கரைஞ்சி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சுகர் அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். இப்போ குலோப் ஜாமுக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சுகர்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கலாம் சுகர் சிரப்பை. இப்போ குலோப் ஜாம் மாவு நல்லாவே ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இப்போ உருட்டி பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாமல் நல்லா கையில் நெய் இல்லாட்டி ஆயில் தடவிக்கங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவு உருண்டையை வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்து வச்சு உருண்டையெல்லாம் இப்போ உருட்டி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை படுத்த வச்சு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ ரீஃபண்ட் ஆயில் 100 கிராம், 100
இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக மெதுவாக திருப்பி விடுங்க. வெடிப்பு விட்டுறாம நல்லா மெதுவாக திருப்பி விடணும். நல்லா உருண்டை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்ததும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ குலோப்ஜான் உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சுகர் சிரப்பில் மூழ்கிற அளவுக்கு அமுக்கி விடுங்க. இது ஊறி வந்துருச்சுன்னா குலோப்ஜான் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.